வெல்கம் டு ட்ரெஷர் ட்ரெயின்ஸ். வீட்லேயே நெய் வந்து எப்படி வந்து காய்ச்சலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நான் வந்து ஒரு 10 நாள் 15 நாள் அளவுக்கு வெண்ணெய் வந்து வீட்லேயே வந்து எடுத்து வந்து சேர்த்து வச்சுருக்கோம். வெண்ணெய் வந்து நீங்கள் 2 விதமாக வந்து எடுக்கலாம். ஒன்று பாலில் வந்து அப்படியே டேரெக்டாக ஏடு வந்து எடுத்துட்டு அதை வந்து தயிராக்கி நீங்கள் அதுக்கப்புறமா நீங்கள் அந்த வெண்ணெயை வந்து எடுத்து யூஸ் பண்ணலாம். இல்லை டேரெக்டாக வந்து நீங்கள் டெய்லி தயிர் வந்து உரம் ஊற்றிட்டு அந்த மேலேயே வந்து ஏடு வந்து தனியாக நிற்கும். அந்த வெண்ணெயை நீங்கள் அப்படியே வந்து எடுத்துக்கூட நெய்யாக வந்து நீங்கள் காய்ச்சி யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் எடுக்கிற அந்த வெண்ணெயை நீங்கள் இம்மீடியட்டாக வந்து ஃப்ரிட்ஜில் வந்து போட்டுட்டு ஒரு வாரம் 10 நாள் சேர்ந்ததுக்கப்புறமா நீங்கள் அதை வந்து எடுத்து நெய்யாக வந்து காய்ச்சிக்கலாம். நாங்கள் வந்து பசும்பால் வாங்குறதுனால இந்த அளவுக்கு நெய் வந்து எங்களால் வந்து செய்ய முடியும். நாங்கள் ஒரு 10 நாளைக்கு 15 நாளைக்கு அந்த மாதிரி வீட்லேயே அப்பப்போ வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக நெய் வந்து செஞ்சுப்போம். நீங்கள் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு பசும்பால் கிடைக்கல அப்படின்னாக்கா ஆல்ரெடி வந்து உங்களுக்கு கடையிலேயே வந்து பட்டர் வந்து அவைலபிளாக இருக்கும். நீங்கள் பட்டர் வாங்கும்போது அன்சால்டட் பட்டராக வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். நீங்கள் வந்து பாத்திரம் எடுக்கும்போது நல்ல அகலமான பாத்திரமாக பார்த்து எடுத்துக்கோங்க. அதே மாதிரி கொஞ்சம் வந்து பெரிய பாத்திரமாக இருக்கணும். நீங்கள் போடுற அந்த வெண்ணெயோட டபுள் த சைஸ் வந்து உங்களுக்கு பாத்திரம் வந்து இருக்கணும். ஏன்னா வந்து நெய் வந்து பொங்குறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகம். இப்போ நம்ம போட்ட பட்டரெல்லாம் முதல்ல இந்த மாதிரி நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி வந்து பொங்கி வரும். நீங்கள் ஒரு ஸ்பூனோ இல்லை கரண்டியோ யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கிண்டிக்கிட்டே தான் இருக்கணும். ஸ்டார்டிங் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வந்து கிண்டினாவே போதும். நிறைய செய்கிறவங்க நிறைய வந்து கிண்ட வேண்டியது இருக்கும். நம்ம வந்து ரொம்ப கம்மியான குவான்டிட்டி தான் வந்து நம்ம செய்கிறோம். நாங்கள் அப்பப்போ வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து செஞ்சு வந்து ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணுவோம். இது வந்து நாட்டு பசுமாட்டோடைய நெய் தான் இது. அந்த மாதிரி நம்ம வந்து தயிர்லேருந்து எடுக்கிற நெய்யை தான் வந்து A2 கீ அப்படின்ட்டு இப்போ நிறைய பேர் வந்து சேல் பண்ணுறாங்க. இந்த நெய் வந்து இதுக்கு வந்து ரொம்ப டிமாண்ட் வந்து அதிகம். உங்களுக்கு போக போக இந்த மாதிரி வந்து கலர் வந்து நல்லாவே உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். கலர் சேஞ்ச் ஆகிறது வந்து உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். நீங்கள் ரொம்பலாம் போட்டு கலக்க வேண்டாம். ஆனால் ரொம்ப சிம்லேயே வந்து வைக்க வேண்டாம். ஒரு ஒரு விதமான மீடியமான ஃப்ளேமில் வச்சு நீங்கள் அப்பப்போ வந்து அதை கவனிச்சிக்கிட்டே இருக்கணும். இல்லைனா வந்து அடி பிடிச்சிரும். நம்ம ரொம்ப கம்மியான குவான்டிட்டி வந்து செய்கிறதுனால உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து வேலையும் முடிஞ்சிடும். ஓரளவுக்கு நல்லா வந்து கலர் வந்து மாறிடுச்சு. இன்னும் வந்து நல்லா டார்க் ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் வந்து மாறும். இப்போ வந்து ஓரளவுக்கு வந்து இந்த பொங்குறதெல்லாம் அடங்கியிருக்கும். நீங்கள் வந்து இதை கலரும்போது கீழே வந்து எந்த ஒரு விதமான இதுவுமே இருக்கக்கூடாது. இப்போ இந்த மாதிரி கலர் வந்து மாறினதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து கல்லுப்பு வந்து போட்டு இறக்கிடலாம். நீங்கள் கல்லுப்புக்கு பதிலாக முருங்கைக்கீரை இலை அப்படி இல்லைனா கருவேப்பிலை வந்து போட்டுக்கலாம். இது போட்டதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா இந்த மாதிரி ப்ரௌன் கலருக்கு மாறினதுக்கப்புறமா நீங்கள் இதை வந்து ஆஃப் பண்ணிடணும். இந்த அளவுக்கு கலர் வந்து மாறணும். உங்களுக்கு எப்பயுமே வீட்டில் செய்கிற நெய் மட்டும் எப்பயுமே இந்த அளவுக்கு கலரில் தான் வரும். இந்த நெய் வந்து ரொம்ப வந்து பியூரான ஒரு கீ. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த நெய் வந்து நீங்கள் வீட்டில் செய்யும்போது உங்கள் வீடே வந்து கமக்கும். இந்த மாதிரி கீழே வந்து செட்டில் ஆகிருக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மில்க் சாலிட்ஸ் அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க. இந்த பால் இந்த தயிரில் இருக்கிற அந்த மில்க் சாலிட்ஸ் வந்து கீழே அப்படியே வந்து செட்டில் ஆகிடும். நாங்கள் வந்து எப்பயுமே யூஸ்வலாக வந்து இந்த மாதிரி ஒரு துணி மாதிரி கட்டிட்டு அந்த துணியில் தான் நம்ம வந்து வடிகட்டுவோம். இப்போ இந்த நெய்யோட கலரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த நெய் வந்து அவ்வளோ ஒரு டார்க்காக இருக்கும். இந்த மில்க் சாலிட்ஸ் வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இது கூடவே வந்து ராகி மாவு வந்து போட்டுப்பாங்க. இதுக்கு ஸ்வீட்னஸ்க்கு தேவையான அளவுக்கு வெல்லம் வந்து சேர்த்துப்பாங்க. வெல்லம் இல்லை நாட்டு சக்கரை கூட நீங்கள் அதை வந்து போட்டுக்கலாம். இந்த வெல்லம் வந்து தேவையான அளவுக்கு உங்கள் ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி வெல்லம் வந்து நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். ராகி மாவும் வந்து நீங்கள் வச்சுருக்க மில்க் சாலிட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு 2 ஸ்பூனோ 3 ஸ்பூனோ வந்து நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும். நல்லா இதை வந்து சுரண்டி விட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. ஏன்னா வந்து கீழே அப்படியே மில்க் சாலிட்ஸ் எல்லாம் அப்படியே வந்து செட்டில் ஆகிருக்கும். அடி பிடிக்காமல் இருக்கும். ஆனால் வந்து நல்லா வந்து கீழே டைட்டாக வந்து ஒட்டிகிட்டு இருக்கும். இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். இது ஒரு விதமான ஸ்வீட்னஸ் அவ்வளோ ஒரு டேஸ்ட் வந்து இது கொடுக்கும். அன்றைக்கி எங்கள் வீட்டில் நெய் வந்து காய்ச்சுறாங்கன்னா கண்டிப்பாக டீஃபால்ட்டாக இந்த ராகியும் அதில் வந்து வெல்லமும் வந்து நாங்கள் போட்டு வந்து சாப்பிடுவோம். அவ்வளோ ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ். நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கும் இது தாராளமாக வந்து கொடுக்கலாம். இதனோட டேஸ்ட்டே வந்து தனி. கண்டிப்பாக இந்த ஸ்வீட்டை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்.